குழந்தைக்கு பேர் வைக்கும்போது கூட இவ்வளவு யோசிச்சது இல்ல. ஆனா ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. Okay, this is day one of starting my business from the scratch. ஆர்கானிக் ஃபுட் பிஸ்னஸ் தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் முடிவு பண்ணியிருந்தேன். இது என்ன ஆர்கானிக் ஃபுட் பிஸ்னஸ் வந்து இன்னும் வரைக்கும் ஒரு கேப் இருக்கத்தான் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாத ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது ஆர்கானிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே ட்ரெண்டா இருக்கும்போது ஆர்கானிக் ஃபுட் பிஸ்னஸ் மட்டும் இன்னுமே டேக் ஓவர் பண்ணாம இருக்கு நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ்னால. ஸோ அந்த மார்க்கெட் ஸ்பேஸை நம்ம பிடிக்கலான்றது தான் நம்மளோட எய்மாவே இருக்கு. ஸோ அதனால ஆர்கானிக் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அந்த ஃபுட் பிசினஸுக்கு டே 1 என்ன பண்ணணும், டே 2 என்ன பண்ணணும், அது ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ராக்ரஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு நாள் என்னென்ன பண்ணணும் சொல்லி செட் ஆஃப் லிஸ்ட் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 1ல வந்து அந்த பிசினஸுக்கு ஒரு பிராண்டபிளான நேம் வைக்கணும். பிராண்டபிள் நேம் இன் த சென்ஸ் இப்ப அந்த பேருக்கு வந்து ஈஸி டு ரிமெம்பரா இருக்கணும். அந்த பேர் சொன்னோடனே டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரணும், எல்லார் மண்டையிலயும் ஏறணும். அது மட்டும் இல்லாத நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு அது வாயில சொல்றதுக்கு ஃப்ளூவெண்டா இருக்கணும். ரொம்ப டெக்னிக்கல் இங்கிலீஷ்லாம் இல்லாம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். சோ அந்த எய்ம்ல தான் நான் வந்து இப்ப நேம் தேடின்னு இருக்கேன். சோ அந்த நேம் எப்படி நான் கண்டுபிடிக்க போறேன், அதுக்கு என்னென்னலாம் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லாவே பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட குரோமுக்கு போய்க்கோங்க. உங்களோட குரோமுக்கு போயிட்டு பிசினஸ் நேம் ஜென்ரேட்டர் சொல்லிட்டு குரோம்ல சர்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு n நம்பர் ஆஃப் ரிசல்ட் வரும். இது எல்லாமே AI டூல் சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ இதுல வந்து நேம்லிக்ஸ்ன்ற வெப்சைட் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ இங்க வந்து கீவேர்டும் கேக்குது. இந்த கீவேர்டு இருக்கிற இடத்துல வந்து ஆர்கானிக் ஃபுட் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பிசினஸ வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களோட பிசினஸ்க்கான கீவேர்டு இருந்ததுன்னா நீங்க அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் ஸ்டைல் கேக்குது. இதுல வந்து ஆட்டோ இருக்கு, காம்பவுண்ட் வேர்டு, எவாட்டிக், நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கும் ஒரு பிராண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நேம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிராண்டபிள் நேம்னா கூகுள், ரோலக்ஸ் அந்த மாதிரி பிராண்டபிள் நேம்ஸா வரும். இல்ல வந்து காம்பவுண்ட் வேர்டுனா சம்மந்தமே இல்லாத 2 வேர்டை காம்பவுண்ட் பண்ணி வர மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நான் இது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்ல பிராண்டபிள் நேம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஸோ நான் வந்து ஆல் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஆல் ஸ்டைல் சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்க ரேண்டம்னஸ் பாத்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு நிறைய வெரைட்டி வேணும்ன்றதுனால நான் ஹைன்னு கொடுத்துக்கிறேன். இந்த பிராண்டிங் இன்ஃபோல வந்து உங்களோட பிசினஸோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு 2 லைன் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்றதுங்க, நான் என்னோட பிசினஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஷனல் செட்டிங்ஸ் இருக்கும். அதாவது வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க எனக்கு தேவையில்லை. இப்ப எக்ஸாம்பிள் ஆர்கானிக் பிசினஸ் நான் வரும்போது எனக்கு ஆர்கானிக்ன்ற வேர்டு வேணாம், இல்ல வந்து ஃபுட்ன்ற வச்சு வேர்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் ஃபுட் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் லென்த் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்மளோட பிராண்ட் நேம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுல, அது வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஒரு 7 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நேம்ஸ் தான் ஈஸியா வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ நான் 7ல வச்சுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா செக்கிங் டொமைன். சோ இந்த வெப்சைட்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க நேம் மட்டும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, உங்க வெப்சைட்டுக்கான டொமைனுமே நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி .com டொமைன், .in டொமைன் அந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கும்ல, அதுவும் அவைலபிளா இருக்கா இல்லையா சொல்லிட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். சோ நான் வந்து .com தான் எனக்கு இப்போதைக்கு தேவை. சோ நான் .com அப்படி சொல்லி கொடுத்துட்டு பேக் வந்திருக்கேன். சோ ஜென்ரேட் அப்படி சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு n நம்பர் ஆஃப் ரிசல்ட்ட கொடுக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அது மாதிரி ஜென்ரேட் ஆயினே இருக்கும். இது வந்து n நம்பர் ஆஃப் ரிசல்ட் இருக்கும். இதுல கண்டிப்பா நீங்க ஒரு நேம் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ நம்ம ஒன்னொன்னா கோ த்ரூ பண்ண நம்மளுக்கு எது ஈஸி டு ப்ரொனவுன்ஸா இருக்கா, எது வந்து ஷார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேம் சூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப நேரம் தேர்ந்ததுக்கு அப்புறம் we got some name. It's ஆர்கானிக் பிளஸ் க்ரோ, ஆர்கோ, ஒரிகோ இந்த மாதிரி ரிலேட்டடா போலாம்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். பிகாஸ் வந்து இந்த வேர்டு வந்து எப்படி எடுத்தோம்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆர்கோ ஹோம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஆர்கோ மட்டும் நாங்க எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் பிளஸ் கோ அப்படி சொல்லி எடுத்து நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம் இருக்கோம். ஸோ அந்த நேம் வைஸா போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேக்குற நேமுக்கு ஒரு ப்ராப்பரான டொமைன் நேம் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஆர்கோ லைஃப், இது சொல்லும் போது நல்லா இருக்கு ஆர்கோ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வந்து கோடாடியில போயிட்டு இந்த டொமைன் வந்து .com டொமைன் இருக்கா சர்ச் பண்ணி பார்த்தேன்னா, இந்த டொமைன் வந்து .com டொமைனா இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த டொமைனோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இது பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டபிள் நேமா இருக்கு, அதனாலதான் இந்த அளவுக்கு ரேட் போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னா, வந்து எக்ஸாம்பிள் வந்து தி ஆர்கோ அப்படி சொல்லி அதுக்கு பேருக்கு முன்னாடி வந்து ஏதாவது தி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தி ஆர்கோ லைஃப் ஃபுட்ஸ் அப்படி சொல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணாதான் நம்மளால டொமைன் வாங்க முடியும். இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து நிறைய நல்ல பேராவே இருந்தது. பட் ஆனா அதுக்கான டொமைன் வந்து அவைலபிளா இல்ல. மேபி .in வருது. சோ நான் வந்து என்னோட பிசினஸ வந்து ஓவரால் வேர்ல்ட் வைஸா எடுத்துட்டு போகணும்ன்ற ஒரு மோட்டோல இருக்கறனால .in வந்து ஃபெமிலியரா இருக்காது. சோ .comல போலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து .com டொமைனா தேடின்னு இருக்கேன். சோ .com டொமைனா வந்து எனக்கு இதுல கிடைக்கல. சோ நான் என்ன பண்ணலாம்னு இருக்கிறேன்னா, அந்த பேருக்கு முன்னாடி வந்து இப்ப வந்து எக்ஸாம்பிள் ஆர்கோ லைஃப் அப்படின்னு இருக்குன்னா தி ஆர்கோ லைஃப் அப்படி சொல்லிட்டு தி அந்த மாதிரி லெட்டர்ஸ் முன்னாடி ஆட் பண்ணி எடுத்துன்னு போலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ தி ஆர்கோ லைஃப் இந்த டொமைன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எஸ் இந்த டொமைன் அவைலபிளா இருக்கு. ஃபைனலி வி ஃபவுண்ட் இட். தி ஆர்கோ லைஃப் சொல்லும் போது நல்லா இருக்கா இல்ல தி ஆர்கோ ரொம்ப பெருசா இருக்கா? ஸோ தி ஆர்கோ. ஸோ அந்த லைஃப் எடுத்துட்டு நம்ம வந்து தி ஆர்கோ மட்டும் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது அவைலபிளா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். யா தி ஆர்கோ .com அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஆர்கோ எடுத்தான்னு பாத்தீங்கன்னா, ஸோ வந்து இது சிம்பத்திக்கா மீன் பண்ற மாதிரி இருந்தது. ஆர்கானிக் கோ, அதாவது ஆர்கானிக் சைட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ற மாதிரி இருக்குது. அதனால ஆர்கானிக்ல ஓஆர் கோ அப்படி சொல்லி இது மீன் பண்ற மாதிரி இருக்கு. சோ எனக்கு இந்த நேம் பிடிச்சிருந்தது. சோ இந்த நேம் வந்து எனக்கு ஆர்கோவாவே வந்து ஆர்கோ .comஆவே அவைலபிளா இல்ல. சோ அதனால சோ வாட் வி டூ இஸ் வி புட் த தி இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த நேம். சோ தி ஆர்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சோ தி ஆர்கோ ஓகே. சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கு. பட் இது சொல்லிக்கிட்டே இருந்தா இது ஒரு ரிமெம்பரபிள் நேமா இருக்கும். பிகாஸ் இது 4 லெட்டர் தான் இருக்கு. சோ யாரா இருந்தாலும் டக்குன்னு ஞாபகம் வச்சிருக்க முடியும். ஆர்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டு பெரியவங்கல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ ஃபைனலா நம்மளோட பிசினஸுக்கு நம்ம நேம் கண்டுபிடிச்சாச்சு. சோ இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப நாளா பேசின்னு மட்டுமே நான் இருந்திருந்தேன். ஆனா அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. சோ இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்பதான் என் காலேஜ் முடிஞ்சிச்சு, இனிமே ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். சோ இந்த பிசினஸ் வழியா நீங்களுமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்டெப்புமே எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்டேஜ்ல எப்படி எல்லாம் கிளியர் பண்ணணும் சொல்லிட்டு தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம், நம்மளோட பிசினஸ் ஜர்னியை வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸே ஆரம்பிச்சிருந்தேன். ஃபைனலா நம்ம இப்ப நேம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து டொமைன் வாங்குறோம், எப்படி வெப்சைட் கிரியேட் பண்றோம், எப்படி வந்து ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு மேனேஜ் பண்றோம், எப்படி நம்ம ப்ராடக்ட வந்து ஆர்கானிக்கா எப்படி செய்யறோம்ன்றது A to Z இந்த சீரீஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ
இனிமே வரப்போற சீரியஸை மிஸ் பண்ணாம இருக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் டே 2 டே 3 வீடியோ போடுறதுலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். So don't miss it out. I'll see you in the next video. Bye.